ஆசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இது தமிழோசை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்திய ஜப்பானிய ஆலோசகர் திரு பி. அசோக் சங்கர் அவர்கள். பொதுவாக ஒரு மொழி கற்பது நம்முடன் ஒரு நம்பிக்கையான நண்பர் இருப்பதற்கு சமம் என்று சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஜப்பானிய மொழியை கற்று அதனால் வளம் பெற்று இன்று பலருக்கும் ஜப்பானிய மொழியை கற்றுத்தரும் அரும்பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவரைத்தான் இன்று நாம் சந்திக்கின்றோம். வணக்கங்க. நன்றி சார். உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். பொதுவாக பலரை நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். அவர்கள் எல்லோருமே விஐபியாக இருக்கிறவங்கெல்லாம் நமது தேசிய கொடியை பின்னா குத்தி இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் வித்தியாசமாக நீங்கள் இன்னொரு கொடியையும் சேர்த்து பின் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா, எனக்கு இந்திய நாடு என்னுடைய தாய்நாடு, ஜப்பான் என்னுடைய தந்தை நாடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த ஜப்பான். ஜப்பான் மொழின்னு சொல்லலாம், இந்த ஜப்பான் நாடு எனக்கு கொடுத்த வாய்ப்புகள்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம தேசிய கொடி, இந்த பேட்ஜ் ஆனது, இந்த ஆனர் ஆனது 2008 ஜப்பான் நாட்டு தலைநகர் டோக்கியோவில் இந்திய வெளியுறவு தூதரகம் எங்களுக்கு கொடுத்த ஒரு மரியாதை, ஒரு ஆனர். அந்த கூடவே இருக்கிற அந்த சிவப்பு வட்டத்தில் இருக்கிறது என்னங்க? இது வந்து இந்திய கொடி, இது வந்து ஜப்பான் கொடி. ஸோ 2007 வருடம் வந்து இந்திய ஜப்பான் உறவுக்கான வருடம் என்று இந்தியா மற்றும் ஜப்பான் அரசாங்கங்களால் அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த வருஷம் அதன் நினைவாக இந்த பேட்ஜை ஜப்பானில் இருக்கும் ஜப்பானில் சிறந்த பணியை புரிந்து கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் நீங்கள் அப்போதே பெற்றிருக்கிறீர்கள். எந்த ஆண்டுங்க? நான் இதை வாங்கினது 2008. சரிங்க. இப்போ பொதுவாக சீன மொழியான மாண்ட்ரின் தான் உலகில் ஒரு வணிக மொழியாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். அந்த மாதிரியான சூழல் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பே நீங்கள் வந்து ஜப்பான் கற்றுருக்கீங்க, ஜப்பான் மொழியை கற்றுருக்கீங்க. அது எப்படி அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்த்தது? ஸோ முதல்ல நீங்கள் சொன்ன அந்த சீன மொழியை பற்றி சொல்லணும்னா, சீன மொழி பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அதற்கு சற்று வேறுபட்டு இந்த ஜப்பான் மொழியானது வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாகவும் வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாடாகவும் ஜப்பான் விளங்குகிறது. நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, எப்படி நீங்கள் இந்த ஜப்பான் மொழியை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. 2 சிறப்பு இருக்குது. ஜப்பான் மொழியை கற்றுக்கிட்டீங்க, அதை பிறருக்கு கற்பிக்கிறீர்கள். அந்த 2மே என்ன காரணம்? கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த ஜப்பான் மொழியை நான் கற்றுக்கிட்டது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லணும். நான் அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது எங்கள் பிஸ்னஸ் யூனிட் ஹெட் இந்த மாதிரி அந்த நேரங்களில் நான் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த மாதிரி ஜப்பானில் நிறையா வாய்ப்பு வருது, ஆனால் அந்த ஜப்பான் போகிறதுக்கு வந்து நீங்கள் ஜப்பான் மொழியை கற்றுக்கிட்டா தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது அது வரைக்கும் நான் பொதுவாக எங்கள் கம்பெனியில் நிறையா ஜெர்மன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் நிறையா, பொதுவாக அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா போகிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. கரெக்ட். அமெரிக்கா போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பாக எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் செய்வதை நம்ம செய்ய வேணாம், இந்த வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்கு. ஆனால் அவர் நீ படித்தா கண்டிப்பாக போகலாங்கிறத சொல்ல, படித்தா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. சரி, இது ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கலாம். 3 மாதங்கள் அந்த டைமில் வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தோம். எங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இல்லாமல் முழுமையாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் திருமதி மிச்சிகோ டெண்டுல்கர் என்று சொல்லக்கூடிய அவங்க எங்கள் சென்சை, எங்களோட ஆசிரியர், அவங்களிடம் 3 மாதம் சென்னையிலங்களா? பெங்களூரில் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த CJSல நாங்கள் படித்தோம். படித்து அப்புறம் ஜப்பான் போகிறீங்க. பிப்ரவரி மாதம். ஆமாம், பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் 3 மாதம். அது போதுமா? கொஞ்சம் பத்தாது தான். பட் முழு நேரம் நம்ம படிக்கும்போது அதுக்கு உண்டான ஆர்வம்,
உந்துதல், அந்த டார்கெட் செட்டிங் நம்ம படித்தே ஆகணுன்ற அந்த ஒரு ஆர்வம் இருந்தால் போதும், நிச்சயமாக படிக்கலாம். 3 மாதம் போதுமானது. அந்த ஜப்பான் மொழி கற்றதுனால ஜப்பான் சென்று நீங்கள் எந்த அளவுக்கு உயர்நிலை அடைந்தீர்கள்? ஒரு மானிட்டரி பெனிஃபிட் மட்டுமா, அல்லது வந்து உங்களை மேம்படுத்தி கொள்ள அது உதவுச்சு? மானிட்டரி பெனிஃபிட் மட்டும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா மானிட்டரி பெனிஃபிட்டும் இருந்தது. பட் ஒரு பிஇ படித்த ஒருவர் இன்ஜினியராக பணியாற்றலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம். அதுக்கு மேலே ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் ஆகலாம். ஆனால் பிஇ மட்டுமே படித்த நான் இந்த ஜப்பானிய மொழி இருந்ததன் மூலம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய பிடிஎம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிடிஎம் ஆகிறதுக்கு என் கூட ஒர்க் பண்ண சக ஊழியர்கள், அதாவது என்னோடய கொலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் ஐஏஎம் போன்ற மிகவும் புகழ்பெற்ற இந்திய பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, இந்தியாஸ் பிஸ்னஸ் ஸ்கூல். இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் இருந்து வந்த எம்ப்ளாயீஸ் தான் பிடிஎம்மாக ஆக முடியும். அவங்க வந்து எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் படிச்சிருந்தாங்க. ஐஏஎம், எக்ஸ்ஐஎம், சிம்பயாசிஸ் போன்ற நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. பட் நான் வந்து அந்த நேரத்தில் பிஇ மட்டும்தான் படிச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய ஜப்பானிய மொழி புலமையின் மூலம் அந்த ஜப்பான் கஸ்டமர்ஸை கவர் பண்ணி அவங்களுடைய அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் மற்றும் அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு என்னால் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. அதன் மூலம் சடனாக ஒரு 3 லெவல் ஜம்ப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் லீடராக இருந்தேனா, மேனேஜர் கூட கிடையாது, ப்ராஜெக்ட் லீடராக இருந்தேனா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக உயர்த்தப்பட்டேன். அது மொழி கற்றது வந்து ஜப்பானியர்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய அபிமானத்தை உண்டாக்கி? நிச்சயமாக. நான் கற்றது வந்து 3 மாதம் தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் ஃபர்தராக கற்றுக்கிட்டேன்னு சொன்னதை விட என்னுடைய நண்பர்களுடன் இப்போது ஒரு பொதுவாக ஃபாரினர்ஸ் அவங்க பார்க்கும்போது அங்கே இருக்க ஃபாரினர்ஸ் யாரும் பெருசாக ஜாப்பனீஸ் பேச மாட்டாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அங்கே நம்மளை பார்க்குற ஜாப்பனீஸ் கிட்ட ஃப்ரீயாக அவங்க மொழியில் பேசும்போது அவங்க பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாராங்க. ஸோ அதை பார்த்து வியந்த சில நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக உருவானாங்க. 2000 ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சு. நிச்சயமாக அது உங்களுக்கு பல வகையில் மேன்மைப்படுத்தி கொள்ள உதவி இருக்கும். நிச்சயமாக. ஜாப்லேயும் சரி, மற்ற இதுலேயும். நிச்சயமாக. சரி, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அங்கே நல்லா செட்டில் ஆகிட்டீங்க. ஏன் இந்தியாவுக்கு வந்தீங்க? ஏன் மற்றவங்களுக்கு கற்றுத்தரணுங்கிற அந்த கான்செப்டை எப்படி பிடிச்சிங்க? இந்தியா வந்தவொடனே என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கும்போது, சரி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். உங்களுக்கு பேசிக்காகவே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? உண்மையாக சொல்ல போனால் இல்லை. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை வந்து நான் ரொம்பவே நேசிக்க தொடங்கினேன். ஸோ இந்த பள்ளி ஆரம்பித்ததுக்கப்புறம் டீச்சிங் பற்றி, குழந்தை வளர்ப்பு பற்றி, குழந்தைகளை பற்றி, சைக்காலஜி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை பார்க்க அந்த குழந்தைகளோட பழக இது மேலே இருக்கிற பற்று பல மடங்கு பெருகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் கிட்டத்தட்ட 2050 குழந்தைங்க படிக்கிறாங்க. அதில் 1500 குழந்தைங்களோட பேர் முதற்கொண்டு பர்சனலாக எனக்கு தெரியும். அவங்க ஃபாதர் மதர் என்ன பண்ணுறாங்க கூப்பிட முடியும். கண்டிப்பாக முடியும். ஸோ இதை வந்து நான் ஆசைப்பட்டு இதை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. பட் செய்கிற தொழிலை நேசிக்க ஆரம்பித்தேன். இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜப்பானிய மொழி கற்றுத்தர்றீங்க? கண்டிப்பாக. நம்ம பள்ளியில் வந்து ஜப்பானிய மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த வருடம் இதை வந்து ஒரு பாடத்திட்டத்திலே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். இப்போ வெளிநாடு செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு லைப்ரரி லாங்குவேஜ்னு சொல்லி மிக குறுகிய காலத்தில் அதை கற்றுக்கொண்டு அந்த நாட்டிலேயே வாழக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு 1000-1500 சொற்களில் வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம். அதுக்கு ஒரு 3 மாதம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு கோர்ஸாக அது லென்த்தியாக லாங் பீரியடுக்கு சொல்லித்தர்றீங்களே, அது தேவையா? ஸோ அந்த லைப்ரரி லாங்குவேஜ்னு சொல்கிறது வந்து இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா மொழிகளோடைய சொற்களை நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அந்த சொற்களை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினம். நம்ம கற்றுக் கொடுக்குற மாணவர்கள் எல்லாம் ஒன்று
அங்கே மேல் படிப்புக்காக போகிறாங்க, இல்லைன்னா அங்கே இருக்க வேலைவாய்ப்புக்காக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேச்சு வழக்கு மட்டும் இல்லாமல் எழுத படிக்கவும் தெரிஞ்சாதான் இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் ஒற்றுமை இருக்குன்னு படித்திருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஜப்பான் மொழியின் ஆரிஜின், அதாவது சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியானது சீனாவிலிருந்து வந்தது, கொரியாவிலிருந்து வந்தது என்ற பல தியரிஸ் இருக்குது. 1981 மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் சுசுமு ஓனோ, பேராசிரியர் சுசுமு ஓனோ என்று சொல்லக்கூடிய ஜப்பானிய பேராசிரியர், மொழி அறிஞர், அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜப்பானிய மொழி வந்து தமிழ் மொழியிலிருந்து உருவாகி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தை. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் ஆதி மொழி தமிழ் மொழின்னு. நிச்சயமாக சார். அந்த காலகட்டங்களில் அதை வந்து ஒரு புரட்சிகரமான கருத்தாக தான் பார்த்தாங்க. ஏன்னா பொதுவாக ஜப்பானிய மொழி வந்து சீன மொழியிலிருந்து வந்ததுன்னு நிறைய பேர் சொல்வதுண்டு. ஆனால் கூட உலகத்தமிழ் மாநாடு ஒவ்வொரு தடவையும் ஜப்பான் அறிஞர்கள் தமிழ் மொழியை பற்றி கட்டுரை வாசிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமாக நீங்கள் கூகுளில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தியரியை பற்றின பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாநாட்டில் வந்து அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 81 அதை சொன்னார். அதுக்கப்புறம் அவர் 2008 ஒரு பெரிய புத்தகமே வெளியிட்டார். ஜப்பான் மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து அவர் வெளியிட்டார். ஒரு ஆவணமே அவர் வெளியிட்டிருக்காரு. இது வந்து இப்போ இன்டர்நெட்டில் கிடைக்கிது, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சென்டென்ஸ் வாக்கியத்தை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஜப்பான் மொழி வார்த்தைகளை போட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு தமிழ் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை எடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஜப்பான் மொழி வார்த்தைகளை புகுத்தினீர்கள் என்றால் கரெக்டாக வரும் மீனிங். உதாரணத்தோடு சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை வதாஷி தாச்சி ஃபுத்தாரி அப்படிங்கிறது நாம் இருவர். ஹனாஷிதே மாஸ், வதாஷி தாச்சி ஃபுத்தாரி ஹனாஷிதே மாஸ், நாம் இருவர் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ வதாஷி தாச்சிங்கிறது நாம், வதாஷி தாச்சி ஃபுத்தாரி அப்படிங்கிறது நாம் இருவர் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹனாஷிதே மாஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா அதை பற்றியே கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் நம்ம பேசலாம். சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கு ரொம்பவும் கவர்ந்த ஒரு வார்த்தை கேட்குறது. தமிழில் கேட்குறதுன்னு சொன்னீங்கன்னா கேள்வி அப்படிங்கிறது, காதில் கேட்குறதையும் நம்ம கேட்குறதுன்னு சொல்கிறோம், கேள்வி கேட்குறதையும் கேட்குறதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஜப்பான் மொழியில் கிக்கிமாஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு கேட்குற அர்த்தமும் இருக்குது, கேள்வி கேட்குற அர்த்தமும் இருக்குது. ஒரே வார்த்தைக்கு தமிழ் மாதிரி அங்கேயும் இருபொருள். வேறு இன்னொன்று ஏதாவது சொல்ல முடியுமா? அப்பா அம்மா போன்ற சொற்கள் வந்து அண்ணன் அண்ணி. அண்ணன்கிற வார்த்தை வந்து ஜாப்பனீஸில் அணி, அக்காங்கிற வார்த்தை வந்து ஜாப்பனீஸில் அனே, அப்பா சீச்சி, அம்மா ஹாஹா. ஆனால் அப்பாவை வந்து அவங்க பான்னு கூப்பிட்றாங்க, அம்மாவை வந்து அவங்க மான்னு கூப்பிட்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறோம் சுற்றி சுற்றி வந்தோம். தமிழில் வந்து ஒனோமட்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தையை 2 தடவை சொல்கிறது, சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப. இதே மாதிரி ஒனோமட்டோபியா ஜப்பான் மொழியிலும் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணமும் ஏறக்குறைய இலக்கணம் கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆரிஜின் நம்ம தானே. ஆமாம். அதனால் வந்து நம்ம ஊர் பசங்க இந்த ஜப்பான் மொழியை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு வார்த்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக, சுக்கோஷி சுக்கோஷி. ஸோ அந்த ஒனோமட்டோபியாங்கிற சொல்லக்கூடிய அந்த பயன்பாடு வந்து ஒனோமட்டோபியா சொல்லக்கூடிய பயன்பாடு
தமிழ் மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் நிறைய காணப்படுது. பிற மொழிகளை வந்து இந்த அளவுக்கு உணமட்டப்பையாக கிடையாது. குறிப்பாக ஆங்கிலத்தில் அதிகமாக இல்லவே இல்லை. கலாச்சார ஒற்றுமையை எப்படி சொல்லலாங்க? கலாச்சார ஒற்றுமை பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவுகள், இதே மாதிரியான குடும்ப உறவுகள் நீங்கள் ஜப்பான்லேயும் பார்க்கலாம். அதாவது தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் அவங்க என்ன வயசில் வேணால் இருக்கலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த நியூ இயர்னு சொல்லக்கூடிய ஒஷோ கட்ஸு அந்த நேரங்களில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க. நம்மளை போலவே அந்த ஒரு வார காலம் வந்து ஜப்பான் நாட்டில் முழுமையான விடுமுறை. திருவிழாவும் அப்படி தான். ஆமாம். ஸோ அது மாதிரி வருடங்களில் மூணு தடவை அந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒன்று வந்து நியூ இயர், ரெண்டாவது வந்து மேலே வரக்கூடிய கோல்டன் வீக், மூணாவது வந்து சம்மரில் வரக்கூடிய ஒபோன்னு சொல்லுவாங்க. ஒபோன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. நம்ம எப்படி மகாலய அமாவாசை கும்பிடுறோமோ அது மாதிரி அந்த ஒபோன் மட்சுரி, ஒபோன் ஃபெஸ்டிவல் எப்படி சார் சொல்லுவோம் தமிழில்? திருவிழா. ஒபோன் திருவிழா அப்போது ஜப்பானிய மக்கள் வந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைக்கு போய் அதற்கு மலர் வைப்பது, அவருக்கு பிடித்த ஆகாரங்களை செய்து கொண்டு போய் வைப்பது. எக்ஸாக்டாக நம்மளை மாதிரியே. நிச்சயமாக அதில் இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். தென் அவங்களுடைய அந்த சம்மர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த சம்மர் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான். நம்ம இதெல்லாம் விவசாயிகள்னு சொல்லலாம். நம்ம அந்த மாரியம்மன் பண்டிகை, கோடை திருவிழா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய கரூர் மாநகர மாரியம்மன் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயினான கோவை ரோடு, அதில் பல பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்குது, கடைகள் இருக்குது. எல்லாத்தையும் மூடிட்டு அந்த கோவை ரோடே வந்து ஒரு விழாக்கோலமாக பூண்டுருது. ஊர் திருவிழா மாதிரி. ஊர் திருவிழா. இதே மாதிரி அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு வந்து நம்ம எல்லா கடைகளும் மூடப்பட்டு தெருவிலேயே கடைகளை போட்டு, தேர்க்கடைன்னு நம்ம சொல்லுவோம், தெருவிலேயே கடைகள் போட்டு மக்கள்லாம் நடந்து போய் ஆற்று வரைக்கும் போய் அந்த அந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதே மாதிரி கியோட்டோ நகரத்தில் இருக்கிற கியான் மட்சுரின்னு சொல்லுவாங்க, கியான் திருவிழா. இந்த கியான் திருவிழா அப்போது கியோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீதியான கராசுமா வீதி, அது நம்ம கரூருக்கு எப்படி முக்கியமான வீதியான அந்த கோவை ரோடு ஜவஹர் பிரதான வீதியான ஜவஹர் பஜார் கோவை ரோடு இருக்குதோ, அதே மாதிரி அந்த கராசுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கியோட்டோ நகர வீதியானது முற்றிலும் மூடப்படுகிறது. அங்கே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கின்ற, நம்ம ஜப்பானில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நிறுவனங்களும் அந்த வீதியில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அது அப்படியே 2 நாளைக்கு மூடிட்டு இதே மாதிரி தேர்க்கடைகள், நீங்கள் சின்ன குழந்தைகள் வந்து இந்த மீன் பிடிச்சி விளையாடுறதுலேருந்து கன் ஷூட் பண்ணுறது, இந்த ரிங் எரிஞ்சு ப்ரைஸ் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ நான் இதை முதல்ல 2006 இந்த திருவிழாவுக்கு என்னுடைய நண்பர் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ பார்த்த உடனே நான் அந்த நேரங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் நான் இந்தியா வரலை. ஸோ அந்த நேரங்களில் எனக்கு இந்த கரூர் மாரியம்மன் திருவிழாவை வந்து அது மிகவும் என்னை ஞாபகப்படுத்துச்சு. இப்போ எத்தனையோ மொழி இருக்க, ஏன் ஜப்பானிய மொழியை கற்க வேண்டும் அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னால் என்ன காரணத்தை சொல்லுவீங்க? நான் இந்த கேள்வியை மிகவும் முக்கியமான கேள்வின்னு சொல்லுவேன். 123 மில்லியன், அதாவது 1,23,00,000. 1,23,00,000 10,23,00,000 சார். 10 வரும். எவ்வளோ வருது? இந்தியா 100 கோடி. இந்தியா 130. அப்போனா நம்ம 10%. 12,03,00,000. திரும்ப சொல்கிறேன். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. அதிகமாக பேசப்படக்கூடிய சீன மொழி, ஸ்பானிஷ் மொழியெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் ஜப்பான் மொழி படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார், ஜப்பானுடைய ஜனத்தொகையானது குறைந்து கொண்டு வருகிறது. எப்படி நம்ம இந்திய ஜனத்தொகை அதிகரித்துக்கிட்டே போகுதோ அதே மாதிரி ஜப்பானோட ஜனத்தொகையானது குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு காலகட்டத்தில்
ஜப்பானுடைய ஜனத்தொகையானது 12,03,00,000 மக்கள். இதே ஜனத்தொகை 2025 12 கோடியாக மாறுது. 3 லட்சம் பேர் குறையிறாங்க. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். பொதுவாக எல்லா நாட்டுகள்லையும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜப்பானில் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணங்க? அதுக்கு காரணங்கள் சொல்லணும்னா, இந்த அமெரிக்க கலாச்சாரத்தை பார்த்து ஜப்பான் மக்கள் கொஞ்சம் கலாச்சார சீரழிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் திருமணம் செஞ்சு கொள்வதில்லை. அப்படியே திருமணம் செஞ்சு கொண்டாலும் குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை. இதில் குழந்தை உருவாக்குவதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஜப்பான் நாடு நிறைய சலுகைகளை கொடுத்துட்டு வருது. மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்ணுறது. 4 குழந்தை இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் 1 லட்சம் yen இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனாலுமே மக்கள் தொகையானது கூட மாட்டேங்குது. ஜப்பானில் முதியவர்கள் அதிகமாக இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆமாங்க சார். இப்போ நான் சொன்னக்கூடிய 12,03,00,000 மக்களுக்குள்ள சுமார் 40% மக்கள் 60 வயசை தாண்டினவங்களாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாப்புலேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்கள், இந்தியாவில் யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஜப்பான் அண்ட் இந்தியா ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். நம்மளுடைய பலம் என்னவோ அது அவங்களுடைய பலவீனமாக இருக்குது. அவங்களுடைய பலம் தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அதில் அவங்க முன்னோடிகளாக இருக்காங்க. எந்த துறை எடுத்தாலும் அது ஆட்டோமொபைலாக இருக்கலாம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் அவங்க ஜப்பான் நிறுவனங்கள் முன்னோடியாக இருக்கின்றன. நீங்கள் சொல்லணுன்னா இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் கம்பெனி டொயோட்டான்னு சொல்லலாம். அது எல்லாரும் தெரிஞ்ச கார் உற்பத்தியில் அவங்க தானே ஃபர்ஸ்ட் நம்பர் 1. கார் உற்பத்தியில் உலகத்திலே பெரிய நிறுவனம் டொயோட்டா நிறுவனம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒர்க்கிங் பீப்புளோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்கே இது வரைக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ்டு கண்ட்ரியாக இருந்த ஜப்பான், நான் இருந்த காலகட்டங்களில் ஜப்பானில் பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ், குடியுரிமை அல்லது சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா குறைஞ்சது 10 வருஷம் அங்கே இருக்கணும். 10 வருஷம் இருந்தாலும் அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு ஜப்பானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஜப்பான் கல்ச்சரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு இன்டர்வியூ வச்சு, பல ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வச்சு அதை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 வருடம் தொடர்ந்து ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர்கிட்ட நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக பிஆர் வாங்கிக்கிறாங்க. நம்ம இந்திய மக்களை ஜப்பானிய மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்களா? ஏன் இந்த கேள்வின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாலும் அங்கே ரஜினிகாந்துக்கு இருக்கிற மதிப்பு எக்கச்சக்கம். கண்டிப்பாக சார். அதுக்கு என்ன காரணங்க? இந்த கலாச்சார ஒற்றுமை, ஒரே சிந்தனை, குடும்ப உறவுகள், நம்மள மாதிரியான வாழ்க்கை, அதுதான் காரணமா? நிச்சயமாக அதை தான் நான் சொல்லணும். குடும்ப உறவுகள், கலாச்சார ஒற்றுமை, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம். இன்னும் நீங்கள் அவர்களுடைய படம் கூட சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், அப்படியே நம்ம படம் பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக நம்ம படங்களில் பாடல்கள் மட்டும் இல்லைன்னா அவங்க படம் ரொம்ப ஒரு உருக்கமான படங்களை நீங்கள் பார்க்கலாம். ரஜினிக்கு என்னங்க அவ்வளவு, எல்லாரும் தானே நடிக்கிறாங்க, என்ன உங்களுடைய அனுமானம் என்ன அதை பற்றி? என்னுடைய அனுமானம் என்னன்னு நம்ம சொல்லப்போனால், ரஜினியோட அந்த ஸ்டைல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பான் மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அந்த சுறுசுறுப்பான மக்களுக்கு ரஜினி ஸ்பீடு, அவருடைய ஸ்டைல், அவருடைய ஆக்ஷன், இது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. முத்து என்று சொல்லக்கூடிய படம் அங்கே ஜப்பானில் ஒதோரு மகாராஜா அப்படின்னு வந்துச்சு. அந்த படத்தை கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். அப்புறம் நகோயாவிலேருந்து கியோட்டோ வரைக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு சிறப்பு ரயில் மூலயமா ரஜினி ரசிகர்கள் நகோயாவிலேருந்து கியோட்டோ வரைக்கும் ட்ரெயின் ஏறி போகிறாங்க படம் பார்க்க. அது இது ரஜினிக்காக விடப்பட்ட சிறப்பு ரயில். ஒரு பெரிய ஆனர் நமக்கு, அது பெரிய ஆனர். அதனால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இந்திய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் குறிப்பாக போனாங்கன்னா ஜப்பானில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அவர்களுடைய திறமையை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்வார்கள். சைமல்டேனியஸாக நம்ம தமிழக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே இருக்குது. அதான்
நீங்கள் உங்கள் பேச்சிலேருந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. கண்டிப்பாக சார். எந்தெந்த துறையில் வேலை வாய்ப்புங்க அங்கே ஜப்பானில்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எல்லா துறைகளையும் வேலை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மென்பொருள், நம்ம இந்தியர்கள் ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய துறை வந்து மென்பொருள், சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய மென்பொருள், ஆட்டோமொபைல் டிசைன், எலக்ட்ரானிக்ஸ், நான் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். ஏறக்குறைய 45 துறைகளில் ஜப்பானில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது உண்மைதான் சார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அங்கே மக்கள் தொகை குறையறனால நிறைய துறைகள் பார்த்தீங்கன்னா நர்சிங், குறிப்பாக நர்சிங், ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் உங்கள்கிட்ட முதியவர்கள் அதிகம் இருப்பதனால அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிறதுக்கு வந்து மக்கள் தேவைப்படுது. அது வந்து ஜப்பானிய இளைஞர்களால் செய்ய முடியல, ஏன்னா அவங்க வந்து வேறு துறைகளுக்கு போயிடுறாங்க. இதுக்காக பாப்புலேஷனும் குறைவு. இதுக்காக நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜப்பான்காரங்க மாதிரி இருக்கக்கூடிய ஃபிலிப்பைன்ஸ், சைனா, கொரியா போன்ற நாடுகள்லேருந்து நிறையா வர்றாங்க. இந்தோனேஷியா, தாய்லாந்து. வேலை வாய்ப்பு, வணிக வாய்ப்பு இருக்கா? நம்ம தமிழகத்திலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ சென்று அங்கு வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணவோ? நிச்சயமாக நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நம்மக்கிட்டேருந்து நிறையா வாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கேருந்து நிறையா ஏற்றுமதி ஆகுது. அது தவிர டெக்ஸ்டைல்ஸ். அதே சமயம் ஜப்பான்லேருந்து இங்கே நிறைய பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணி இங்கே வணிகம் பண்ணிகிட்ருக்கோம். பிரிண்டிங் டெக்னாலஜி, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மீடியா ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த கேமராலேருந்து பிரிண்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே ஜாப்பனீஸ் பிராண்டு தான். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பின்னிங் மில் எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ சகல விதமான வாய்ப்புகளும் இருக்குது. நிச்சயமாக. இப்போ ஜப்பான் மொழி கற்று அங்கே ஜப்பானில் போய் ஓரளவு பணிபுரிந்து விட்டு மீண்டும் இந்தியா திரும்பினா என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போய் மீண்டும் இந்தியா திரும்பி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நல்ல முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிது. அதே போல் எல்லோருக்கும் கிடைக்குமா? நிச்சயமாக சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஜப்பான் கம்பெனி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 சொல்லக்கூடிய மாருதி சுசுக்கி, இந்த சுசுக்கிங்கிற கம்பெனி தான் கார் விற்பனையில் நம்பர் 1 இருக்குது. தவிர கேனான், சோனி, நிக்கான், யமஹா, ஹோண்டா, பல ஜப்பான் நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் இருக்குது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஜப்பானில் மக்கள் தொகை குறையிறப்போ அவங்க நாட்டில் பணிபுரியறதுக்கே அவங்களுக்கு ஆள் இல்லை. அப்போ இந்தியாவில் டியூ டு பாப்புலேஷன், நிச்சயமாக டியூ டு பாப்புலேஷன் டிக்ரீஸ். அப்போ இந்தியாவில் ஒருத்தர் வந்து பணிபுரியணும் அப்படிங்கும்போது லோ லெவல் ஒர்க்குக்கு வந்து இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க இன்ஜினியர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் லீடர் ஆகிறாங்க. பட் ஒரு ஜென்ரல் மேனேஜர், ஒரு வைஸ் பிரசிடெண்ட், ஒரு கண்ட்ரி ஹெட் அப்படிங்கிற ஒரு தகுதி, அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்தியாவிலே படித்து, இந்தியாவில் எவ்வளோ பெரிய காலேஜில் வேணால் படிச்சிருக்கலாம், இந்தியாவிலே படித்து மேலே வந்தவங்கள வந்து அமர்த்துறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவோட பிஸ்னஸை பற்றி படிச்சிருப்பாங்க. பட் அவங்க பிஸ்னஸ் நாலேஜ் ஜப்பானோட பிஸ்னஸுக்கு ஒத்து போகலைன்னா அவங்க வந்து ஜப்பான் நிறுவனத்துக்கு பயன்பட மாட்டாங்க. அதனால் இங்கே நம்ம இந்தியாவில் ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு அங்கே போய் வேலை செய்கிறாங்க, 5 இயர்ஸ் வேலை செய்கிறாங்க, இல்லது ஒரு இன்ஜினியரிங் மேல் படிப்பு படிக்கிறாங்க, எது வேணால் அவங்க செய்யலாம். ஜப்பான் போயிட்டு ஒரு 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அதில் ஒரு 3 ஆண்டுகள் அவங்க பணிபுரிகிறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இந்தியா திரும்பணும்னு நினைக்கிறப்போ நிறைய ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. அந்த ஜப்பானிய நிறுவனங்களில் இந்த மாணவர்கள், அதாவது ஜப்பான் போய் வேலை செய்த இந்த மாணவர்கள் குறுகிய காலத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு அவங்க அடைகிறாங்க. இந்த மாணவர்கள் பற்றி சொல்கிறப்ப இப்போ அங்கே ஜப்பான் மொழி கற்றுக்கொள்ளவும் மாணவர்கள் போகிறாங்க ஜப்பான் வந்து மாணவர்களுக்கோ அல்லது அங்கேயே போய் கொஞ்சம் சில காலம் இருக்கலாம், செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ
ஒரு ஏற்ற நாடா ஜப்பான்? மிகவும் சிறந்த நாடுன்னு சொல்லணும். அதாவது உலகத்திலே த வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு நம்ம ஜப்பானை சொல்லலாம். அங்கே வந்து டோக்கியோ உலகத்திலே ஒரு பெரிய மாநகரம். டோக்கியோ மாநகரத்தில் 2 மணிக்கு கூட ஒரு பெண்மணி தனியாக நடந்து போகலாம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பான நாடு ஒன்று அது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய மாணவிகளுக்கு இந்தியாவோட தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெண்களுக்கு வந்து நம்ம ஊரை விட அது மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம்னு சொல்லணும். இப்போ சமீப காலமாக அங்கு சென்று படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உண்மையை சொல்லப்போனால் இல்லை 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 அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லையா, இல்லை ஸ்லோவாக இட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் மொத்தம் இந்த ஜப்பான் யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பேர் தான் இருக்காங்க. மிக குறைவு, மிக மிக குறைவு. நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் இது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஜப்பான் போகணுன்னா அந்த மொழி இல்லாமல் போக முடியாது. அந்த மொழியை கற்றாதான் அங்கே போய் நம்ம படிக்கவும் சரி, படிக்கிற கோர்ஸ் இங்கிலீஷில் இருந்தாலும் அங்கே வாழ்க்கை நடத்துவதற்கு ஜப்பான் மொழி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அதனால் நிறையா மாணவர்கள் ஜப்பானை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. இப்போ ஜப்பான் நாட்டுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. குறிப்பாக இப்போ வந்து மாணவியர் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜப்பான் வந்து வாழ்வதற்கு ஏற்ற நாடா, இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் அதற்கும் உகந்த நாடா அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக. முதல்ல வந்து நம்மளைய மாணவர்கள் அங்கே ஜப்பான் போகும்போது அவங்களுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான நாடுன்னு நான் சொல்லணும். சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஜப்பான் இஸ் த வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னே நம்ம சொல்லலாம். உலக அளவில் ரொம்பவும் பாதுகாப்பான நாடு வந்து ஜப்பான் நாடுன்னு சொல்லலாம். டோக்கியோ மாநகரத்தில் அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாநகரம், பல நாட்டிலிருந்தும் மக்கள் வந்து வாழக்கூடிய இடம். அந்த மாநகரத்தில் ஒரு பெண்மணி, ஒரு லேடி வந்து நைட்டு 2 மணிக்கு கூட தனியாக நடந்து போகலாம். அந்த அளவுக்கு கண்ட கனவு அங்கே நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு சேஃபான நாடானது ஜப்பான் நாடு. வேறு என்ன நீங்கள் ஜப்பானில் வியந்து சொல்கிற அம்சம்னு எதை சொல்லலாம் நம்ம அங்கே போய் செட்டில் ஆக இருக்கிறவங்களுக்கு? ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பங்க்சுவாலிட்டி. ஸோ ஜப்பான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது ஒரு மனிதன் காரோ பைக்கோ வச்சுக்கிறது தேவையே இல்லை. எல்லா ஊர்களிலுமே சிறந்த ரயில் கனெக்ஷன் இருக்குது. பொதுவாக பெரிய பெரிய நிறுவனங்களோட பணிபுரியக்கூடிய மேனேஜர்கள் அவங்க வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் 4 கார் 5 கார் வச்சுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ட்ரெயினில் தான் வந்து பயணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா காரில் வரலாம், ஆனால் அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு 80 மாடி கட்டடமாக இருக்கும். இந்த 80 மாடி கட்டடத்தில் கொஞ்சம் தான் பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியா மணிக்கணக்கில் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினானது குறிப்பிட்ட நேரம், இப்போ பார்த்தீங்கன்னா 8:08க்கு ட்ரெயின் வரும்னா 8:08க்கு வந்து 8:08க்கு கிளம்பிடும். பங்க்சுவாலிட்டி. 8:09க்கு போனீங்கன்னா அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டைம்னா டைம். இந்த ஜப்பானோட ட்ரெயின் சிஸ்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கம், பனி போன்ற பல இயற்கை பேரிடர்கள், இது எல்லா டிலேவையும் சேர்த்தி ஒரு வருடத்துக்கு மொத்தமாக ஆகக்கூடிய டிலே, அதாவது ஜப்பான் முழுக்க இருக்கக்கூடிய ட்ரெயின், ஒரு சின்ன லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின்லேருந்து ஃபாஸ்டஸ்ட் புல்லட் ட்ரெயின் வரைக்கும் எல்லா ட்ரெயினோட டிலேவையும் கூட்டி அதை ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 12 நொடிகள் டைம் டிலே. அவ்வளோதான், 12 நொடிகள். பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பங்க்சுவலான ஒரு ஊர், ரொம்ப டிசிப்ளினான ஒரு மக்கள். அவங்க வேலையை அவங்க நேர்த்தியாக பண்ணிகிட்ருப்பாங்க. டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அந்த குழு முயற்சி, அது வந்து ஜப்பான் மக்களுடைய தனித்திறமைன்னு நம்ம சொல்லணும். தனித்தன்மையும் கூட. தனித்தன்மை நிச்சயமாக. ஸோ ஒரு டீமில் எப்படி ஒர்க் பண்ணணும், 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம சொல்கிற விஷயங்களை எப்படி சொல்கிறோம், அடுத்தவங்க சொல்கிறத எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் நிறையவே ஜப்பான்லேருந்து கற்றுக்கிட்டேன். நீங்களே பர்சனலாக? நிச்சயமாக.
நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜப்பான் வந்து ஒரு உகந்த நாடான்னு நீங்கள் கேட்கும்போது இந்த சேஃப்டி ஆஸ்பெக்டை பற்றி சொன்னேன், காலம் தவறாமை பற்றி சொன்னேன். நிறைய நற்குணங்களை வந்து ஒரு மனிதன் ஜப்பான் போய் அடையலாம். இந்த ஜப்பானிய மக்களுடைய உழைப்பு வந்து மிக பிரம்மாண்டமானது. நம்ம மக்கள் அங்கே போய் அதுக்கு அகாமடேட் ஆகிக்கிறாங்களா? அந்த அளவு உழைக்கவும் கற்றுக்குறாங்க. நிச்சயமாக இயற்கையாகவே நம்மளும் வந்து உழைப்பாளிகள் தான். அதில் வந்து நம்ம பெருமிதம் கொள்ளணும். இந்தியர்களும் சிறந்த உழைப்பாளிகள் தான் சொல்லணும். அதற்கு உகந்த நம்ம இந்தியர்களுக்கு உகந்த ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமையாது தான் காரணம்னு சொல்லணும். நம்ம மக்கள் உழைக்காமல் இருக்கிறதுக்கு, அவங்க வந்து மேலே உயர்றதுக்கும், அவங்க வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதுக்கும் உகந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால தான் அவங்க உழைக்க முடியாமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. இப்போ இந்தியாவுக்கு அவங்க திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மக்கள் அங்கே போய் கற்றோ வேலை பார்த்தோ ஒரு கட்டத்தில் உங்களை போல் திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் அவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு அல்லது என்ன வணிக வாய்ப்பு? மிக முக்கியமான கேள்வி இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் ஜப்பானில் போய் படிக்கிறாங்க அல்லது வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோம். அங்கே ஒரு 3 வருடங்கள்லேருந்து 5 வருடங்கள் ஜப்பானில் இருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிறப்போ இந்தியாவில் ஏறக்குறைய 5000 ஜப்பான் கம்பெனி இருக்குது. சென்னையில் மட்டும் 1000 ஜப்பான் கம்பெனி இருக்குது. சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும். இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கார் இண்டஸ்ட்ரி, பேசஞ்சர் வெஹிக்கிளில் நம்பர் 1 இருக்கக்கூடியது வந்து மாருதி சுசுகி. சுசுகிங்கிறது ஒரு ஜப்பான் நிறுவனம். இது போல் ஹோண்டா, டொயோட்டா, நிக்கான், சோனி, யமஹா, இது போல் பல ஜப்பான் நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் ரொம்ப முன்னிலையில் இருந்து வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கேமரா மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேனான், நிக்கான், இது 2 தான் மெயின். இந்த 2 பிராண்டை தவிர ஒரு கேமராவை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு லீடிங் பிராண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஜப்பான் நிறுவனங்களில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஜூனியர் லெவல் என்ட்ரி இன்ஜினியர்லாம் வந்து இந்தியாவிலே படித்து இந்தியாவிலே ஒர்க் பண்ணி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஒரு ஜூனியர் லெவல் இன்ஜினியர், ஒரு சீனியர் இன்ஜினியர், ஒரு ப்ராஜெக்ட் லீடர் லெவலில் அவங்க இருக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலில் இருக்கலாம். வேறஸ் ஒரு ஜென்ரல் மேனேஜர், வைஸ் பிரசிடெண்ட், கண்ட்ரி ஹெட் அப்படிங்கிற பொசிஷன், டைரக்டர், அந்த மாதிரி பெரிய பொசிஷன்ஸ்க்கு வந்து ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணாலும் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஜப்பானில் நடக்குது. அப்போ வந்து ஜப்பானுடைய பிஸ்னஸ் ஸ்டைல், அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு நபரையே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நிலையில் நம்ம பார்க்கும்போது ஜப்பான் சென்று ஒரு 5 வருடம் 8 வருடம் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிஞ்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க மிக உயர்ந்த பதவியில் வந்து இங்கே உட்கார்றாங்க. இப்போ ஜப்பான் மொழி கற்பதை பற்றி நீங்கள் சொல்லணும். அதுக்கு சரியான வயதாக எதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? ஒரு மொழியை கற்பதற்கான வயதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முன்னால் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. குறிப்பாக வயது வரம்பு எதுவும் இதுக்கு இல்லை. ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கும்போது அது ரொம்ப தட் இஸ் 11 years. எஸ், 11 years 12 years அது வந்து ரொம்ப உகந்த ஏஜ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மொழியை கற்கும்போது அதில் வார்த்தைகள் சின்ன குழந்தை கூட கற்றுக்கலாம், ஒரு 4 வயசு 5 வயசில் கூட கற்றுக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணம், அந்த கிராமர், இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் இருந்தால் நல்லா, பக்குவப்பட்ட வயது இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து பெங்களூரில் கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இன்று தமிழகத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்குது. சென்னை, கரூர், ஈரோடு, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜாப்பனீஸ் டீச்சிங் நெட்வொர்க், இதில் வந்து ஆசிரியர்கள் நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டே வராங்க. முதல்ல வந்து 2016 நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது வெறும் 28 மாணவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 450 மாணவர்கள் நம்மகிட்ட பயின்றுட்டு இருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இன்ஜினியரிங் மாணவர்கள் 2 பேர் ஏற்கனவே அவங்க ஜப்பானில் வேலை கிடச்சி போயிட்டாங்க. அந்த மாணவர்கள் ஒரு சிறிய கல்லூரியில் படித்த மாணவர்கள். அவங்க யாரோட போட்டி போட்டு இந்த வேலையை வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ். கைதட்டி பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
ஒரு சாதாரணமான பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஐஐடி மெட்ராஸில் படித்த மாணவர்களோட போட்டி போட்டு ஐஐடி மாணவர்கள் 2 பேர் அந்த இன்டர்வியூக்கு போகிறாங்க. அதில் ஒரு மாணவர் தான் தேர்வு பெறாரு. நம்முடைய மாணவர்கள் 2 பேர் போகிறாங்க, 2 பேருமே தேர்வடைஞ்சிடுறாங்க. ஒரு ஐஐடியோட தொழில்நுட்பம் நாலேஜ் கம்பேர் பண்ணும்போது கரூரில் படித்த ஒரு மாணவர் 2 மாணவர்கள் வேலை வாங்கினது வந்து இது மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். இது வந்து இந்த மொழிக்கு கிடைச்ச மரியாதைன்னு நான் சொல்லணும். இந்த மாதிரியே நிகழ்வுகளை பார்த்து மேலும் ஒரு மாணவி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தாங்க. அவங்க பேர் கௌரி பிரியா. அவங்க வந்து இப்போது ஷிசுவோகா பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க. அந்த பிரியாவை ஒரு வகையில் பாராட்டணும். நான் கூட அவைகளை வந்து நேர்காணல் செய்திருக்கேன். மிக அற்புதமாக ஜப்பானிய மொழி பாடலை அந்த நிகழ்ச்சியில் பாடி காட்டினாங்க. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை சார். இதை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பல டேலண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ஜப்பான் மொழியை சீரியஸாக அவங்க கற்றுக்கிட்டு அந்த பாடல் பாடி ஜப்பானியர்களையே அஸ்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்லுவாங்க. நிச்சயமாக அதை பற்றி நான் மேலும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஜப்பான் நாட்டில் நம்ம எப்படி சூப்பர் சிங்கர் நடக்குதோ, இங்கே சூப்பர் சிங்கர், இந்தியா ஐடல், அது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடக்குதோ, ஜப்பான் சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோதோ ஜிமான். நோதோ ஜிமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டை பெருமை, ப்ரைட் ஆஃப் யுவர் த்ரோட்டுன்னு சொல்லலாம். நோதோ ஜிமான் த வேர்ல்டுங்கிற காம்படிஷனில் உலகம் முழுந்தும் இருந்து வரக்கூடிய பாடகர்கள் பங்கேற்கிறாங்க. இந்த பாட்டு போட்டியில் நம்முடைய அந்த கௌரி பிரியா தேர்வு பெற்று பாட இருந்தார்கள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம். ஆனால் அந்த நேரங்களில் அவங்க யூனிவர்சிட்டி ஜாயினிங் டைம் ஆனதுனால சில விசா சிக்கல்களால் அவங்களால இந்த முறை பங்கேற்க முடியலை. ஜப்பான் மொழி தெரிந்தவர்களுக்கு விசா ஈஸியாக கிடைக்குதுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை அவங்க ஆனர் பண்ணுறாங்களா? நிச்சயமாக ஜப்பான் மொழி தெரிஞ்சிருந்தால் விசா வந்து ஈஸியாக கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் தெரிந்த மாணவர்கள் மொழி இல்லைன்னா கூட அவங்க விசா கொடுக்குறாங்க. ஆனால் பெர்மனண்ட்டாக அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக ஜப்பான் மொழி வந்து புலமை இருந்தால் தான் கொடுக்குறாங்க. எத்தனை லெவலுங்க இதை படிப்பதற்கான? மொத்தம் 5 லெவல் இருக்குது சார். இதில் வந்து N5, N4, N3, N2, N1, அதாவது 5லேருந்து 1 வரைக்கும் போகுது. 5ங்கிறது ஈஸியஸ்ட், 1ங்கிறது மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஆர் டாப் மோஸ்ட். ஸோ அந்த 5ஐயும் 4ஐயும் பிகினர் லெவல்னு சொல்கிறாங்க, 3யும் 2ஐயும் இன்டர்மீடியட் லெவல்னு சொல்கிறாங்க, 1 வந்து டாப் மோஸ்ட் லெவல், மோஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. இது எந்த எக்ஸாம் வந்து இதை நிர்ணயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஜப்பான் ஃபவுண்டேஷனுங்கிறது ஜப்பானுடைய வெளியுறவு அமைச்சரகம் துடைய அமைப்பு ஜப்பான் ஃபவுண்டேஷன். இது வந்து உலகம் முழுவதும் இருக்குது. இந்தியாவிலையும் டெல்லியில் வந்து ஜப்பான் ஃபவுண்டேஷனோட ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஜப்பான் ஃபவுண்டேஷன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் JLPT என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் நம்முடைய மாணவர்கள் பல லெவலில் வந்து தேர்ச்சி பெற்றுட்டு வராங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நம்முடைய மாணவர் JLPT N5 2017 டிசம்பரில் எழுதினதில் சவுத் இந்தியாவில் 3rd மார்க் வாங்கியிருந்தார். 180க்கு 161 மார்க் வாங்கி சவுத் இந்தியாவில் 3rd மார்க் வாங்கி. நீங்களும் பலரை உருவாக்கி இருக்கிறீங்க, அதற்கு உங்களுக்கு பிரத்யேக பாராட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2nd மார்க் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பானில் படிச்சுட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதினவங்க. ஸோ இங்கேயே படித்து எக்ஸாம் எழுதினதில் என்னுடைய மாணவன் மணிகண்ட ராஜன் வந்து ஃபஸ்ட்டு மார்க்னு சொல்லலாம். இப்போ உங்கள் கன்சல்டன்சியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கற்பிக்கிறீங்க, வேலை வாங்கி தர்றீங்க. நிச்சயமாக. ஏதேனா அவங்களோட MOU மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதை நான் 2 வகையாக பிரிச்சுக்கிறேன் சார், 2 ஏரியாவாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேலைவாய்ப்பு. நம்முடைய கன்சல்டன்சி ஒரு 4-5 ஜப்பான் நிறுவனங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான ஒப்பந்தம்னா, பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஜப்பான் லாங்குவேஜ் மற்றும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து அவங்க நேரடியாக ஜப்பானில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு லெவலை உருவாக்கி கொடுக்க சொல்லி அவங்க நம்மள்கிட்ட
ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் இப்போது ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட நேம் வந்து அவுட் சோர்சிங் டெக்னாலஜி. அந்த கம்பெனியானது 2019க்கு 100 மாணவர்களை கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட. இன்னைய தேதிக்கு 42 மாணவர்கள் தேர்வாயிருக்காங்க. இந்த 42 மாணவர்களில் 12 மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், மிச்சம் இருக்கக்கூடிய 30 மாணவர்கள் வந்து பெங்களூர், புனே, நாக்பூர், டெல்லி. இந்த மொழி கற்றுக்கொள்வதற்கான ரிசோர்ஸ் டீச்சர்ஸை நீங்கள் உருவாக்குறீங்களா? நிச்சயமாக உருவாக்குறோம் சார். இப்போது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி ஆசிரியை வந்து நம்ம அவங்களுக்கு ஜப்பான் மொழி சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்க N4 முடித்து N3 லெவலில் இருக்காங்க. அவங்க வந்து பள்ளியில் பயிற்சி அளிக்கிறாங்க. பொறியியல் மாணவர்கள், இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து N3 லெவல் இருந்தால் தான் அங்கே வேலை கிடைக்கும் அங்கே ஜப்பானில். அப்போ வந்து N3 லெவலை வந்து அவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். முழு நேரமாக அதை செஞ்சால் மட்டும்தான் அவங்க முடியும். அதனால் அந்த பொறியியல் மாணவர்கள் ஒரு 6 மாத காலம் கற்றுக்கொண்டே ஆசிரியர்களாக படிக்கிறப்பவே இது பண்ணலாம். இல்லை, அவங்க N3 படிக்கும்போது N4, N5 டீச் பண்ணுறாங்க. நீங்கள் டீச்சர்ஸ் பற்றி சொல்லி. ஆமாம். இது தவிர பிரத்யேகமாக ஒரு 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமாக பயிற்சி அளித்து அவங்கள ஒரு 6 மாத காலத்தில் ஆசிரியர்களாக உருவாக்கி பல ஊர்களுக்கு அனுப்பும் ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். நம்ம கன்சல்டன்சி ஆனது. உங்கள் எதிர்கால திட்டம் என்னங்க? எதிர்கால திட்டம் பார்த்திங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு ஜப்பானில் வேலை வாங்கி தருவது ஒரு புறம், மேல் படிப்புக்கு அனுப்புவது ஒரு புறம். ஒரு சில ஆண்டுகள் கழித்து நம்ம ஊர்லேயே அங்கே ஜப்பானில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை நம்மளே இங்கே செஞ்சு கொடுக்கறதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்கோம். ஒரு நிறைவாக ஒரு கேள்விங்க. இப்போ ஜப்பான் மொழி ஒருவர் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார். அது வந்து பின்னால் ஒரு 10-15 வருடம் கழித்து இந்த மொழி கற்றிருக்க வேண்டாமோ, வேறு ஜெர்மன் மொழியோ வேறு எதுவும் கற்றிருந்தால் இன்னும் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்குமோ என்கின்ற நிலை வருமா? நிச்சயமாக வராது சார். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க அந்த வாய்ப்புகள், இந்த பாப்புலேஷன் டிக்ரீஸிங்னால இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இப்போ வந்து பொருளாதார அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது உலகத்திலே முதல் நாடாக சைனா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி சைனா, 2வதாக அமெரிக்கா இருக்குது, 3வதாக ஜப்பான் இருக்குது, இந்தியா 7வது இடத்துல இருக்குது. நம்ம வந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த 3வது இடத்தை ஜப்பான் தக்க வச்சுக்கணும்னா அவங்க ஜப்பான் மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதை செய்ய முடியாது. அதை வந்து அவங்க முழுமையாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்தியர்கள் தொழில்நுட்பத்திலையும் உழைப்புலையும் சிறந்து விளங்குவதால் இந்திய மக்களை வந்து அவங்க இப்போது அதிகமாக வரவேற்றிருக்காங்க. இந்த வரவேற்பானது குறையக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 200-300 இந்தியர்கள் ஜப்பான் மொழி பயின்றவர்களை நான் சந்திச்சிருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன். ஒருவர் கூட ஐயோ நம்ம இந்த மொழியை படித்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அனுபவம் இல்லை. வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் நான் இந்த ஜப்பான் மொழியை 2005லேருந்து படிச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிருக்கு. இந்த 14 வருஷத்தில் 200 பேர் சாதாரணமாக நான் மீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒருவர் கூட ஏன் இந்த மொழியை கற்றுக்கொண்டோம் என்று கூறவே இல்லை. அதாவது ஒருத்தர் படிச்சுட்டு பாதியிலே விட்டுறலாம், எக்ஸாம் பாஸ் ஆகாமல் விட்டுறலாம், அதை பயன்படுத்தாமல் இருந்துட்டு போயிருக்கலாம், ஜப்பான் போகாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். நன்கு படித்து அதில் பணிபுரிந்தவர்கள் இதை வந்து எப்பயுமே வீணாக போயிடுச்சுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை, இனியும் இருக்காது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கன்சல்டன்சியோட சாதனையாக நீங்கள் எதை கருதுறீங்க? நம்ம கன்சல்டன்சியோட பேர் வந்து ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி. இங்கே வந்து ஜப்பான் மொழி பயிற்சி மற்றும் அதற்கு தேவையான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு சரி, உயர்கல்வி வாய்ப்பு ரெண்டையுமே பண்ணி கொடுக்குறோம். இதனுடைய சாதனை என்னன்னு நீங்கள் கேட்க போனீங்கன்னா, நான் ஒரு சாதனையாக கருதுவது நமது பள்ளி மாணவி, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளி மாணவி ஸ்வேதா இப்போது 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க.
அந்த மாணவி வந்து இந்த JLPT N4 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த N4 எக்ஸாமை கிளியர் பண்ணதுனால அவங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய ஷிசுவோகா பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி பெறுறாங்க. இந்த ஷிசுவோகா பல்கலைக்கழகம் ஒரு வருஷத்துக்கு 10 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஜினியரிங் சீட்ஸ் 10 சீட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒதுக்குறாங்க. அந்த 10 சீட்டுக்கு இந்த திட்டமானது 2015 இருக்குது. இந்த 10 சீட்டுக்கு 15, 16, 17, 18 இது வரைக்கும் 4 வருடங்கள் 40 சீட்ஸ், ஒரு அப்ளிகண்ட் கூட கிடையாது. ஸோ நம்முடைய கரூர் மாணவி ஸ்வேதா இந்தியாவிலே முதல் அப்ளிகண்ட்டாக இருக்க போகிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பெருமையாக மட்டுமல்ல எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நிச்சயமாக சார். சார் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஜப்பானை பற்றியும் ஜப்பான் மொழி கற்பதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய மாணவர்கள் சில பேர் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எந்த மாதிரி வாய்ப்புகளை அவங்க அடைஞ்சிருக்காங்கங்கிறத அவங்க மூலியமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello, this is R.S. Neha from Sri Shankara Vidyalaya, currently studying in grade 12. Last year I got an opportunity to go to Kyoto Seika University in Japan for 20 days for an internship. The internship was mainly about architecture, animation and Japan's culture and language. From all over the world, 20 students were selected from 16 countries and I was one among them. I got an opportunity to teach Tamil to the students from all over the country. And it was very privileged for me, and I thank all my teachers and my parents who are given the opportunity to go to Japan. I mainly thank my school's correspondent Ashok Sensei for this opportunity. Thank you. Konnichiwa, I am SG Manoj Kumar, studying grade 10 in Sri Shankara Vidyalaya. I am learning Japanese for the past 1 year. I have cleared N5 this December. I am going to attend my JLPT N4 this year. Next year I am going to study Japanese as a school subject in my school in grade 11. Thank you for the opportunity given to me. Konnichiwa, I am Jayanti from Sri Shankara Vidyalaya. I am teaching Hindi and Japanese language in our school. Past 2 years I am learning Japanese language. By learning this language I felt I have improved my memory very well, and even the way of doing the work which I could complete within 4 hours I could complete within 2 hours. So I felt it improved my creativity, even academics. Till now I have completed 2 levels, N5 and N4. Right now I am teaching Japanese language. Even next year in 12th we are going to take Japanese as one more subject. So I am going to handle even that subject. Actually Japanese language gave me a tremendous change in my life. I am very happy to learn this language. என் பேர் வெங்கடேஷ், நான் பழனியிலிருந்து வர்றேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டேனியல், நான் ராயவெல்லூர்லேருந்து வரேன். வணக்கம், என் பேர் சூர்யா, நான் ஊட்டியிலேருந்து வரேன். வணக்கம், என் பேர் வீரமேலங்கார், நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். நாங்கள் 4 பேரும் இப்போ SSJLTC கன்சல்டன்சியில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸாக இருக்கோம். சில காலேஜஸ் வெளியிலேருந்து வரவங்களுக்கும் ஜாப்பனீஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, நாங்கள் 3rd இயர் முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜுக்கு வந்தது எல்லாமே ஐடி ஃபிர்ம்ஸ். ஸோ நாங்கள் கோர் இண்டஸ்ட்ரியில் ப்ளேஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ எங்களுக்கு கோரும் வேணும், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கணுன்னு இருந்தது. அப்போ எங்களுக்கு இந்த வாய்ப்பை அசோக் சென்சி ஏற்படுத்தி இருந்தார். ஸோ நல்லா இருக்கேன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் 2 லெவல் முடிச்சிருக்கோம், 3வது லெவல் படிச்சுட்ருக்கோம். ஒரு ஜப்பான் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கோம். 4 பேருமே அவுட் சோர்சிங் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஜப்பான் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கோம். ஜூலையில் போக போகிறோம். அதோட வீசா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட நிறுத்தாமல் எங்களோட ஜூனியர்ஸ்க்கும் இப்போ நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம் அசோக் சென்சி மூலியமாக. ஸோ எங்களோட சென்சே, எங்களோட சீனியர் மணிகண்டராஜன் சென்சியோட ஏம் மாதிரியும் அசோக் சென்சி ஏம் மாதிரியும் இன்னும் நிறைய பேரை உருவாக்கி மினிமம் ஒரு 10,000 பேரை SSJLTCயிலேருந்து இன்னும் 2 வருஷத்தில் ஜப்பானுக்கு அனுப்புகிறோன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுவோன்னு நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மணிகண்டராஜன். நான் கரூரில் ஒரு பொறியியல் கல்லூரியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்து கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட். நான் 3rd இயர் படிக்கும் போதுலேருந்து இந்த ஜப்பான் மொழி கற்றுட்டு வரேன். ஸோ இது கடந்த 2.5 வருஷமாக நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 28 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய காலேஜில் வந்து மோர் தென் 450 மெம்பர்ஸ் இப்போ படிச்சுட்ருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கே. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அகாடமி,
கரூரில் முதல் முறையாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க 2016. ஸோ நாங்கள் அப்போ படித்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நாங்கள் படித்து ஸோ எங்களுக்கு வந்து டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி பல்வேறு எம்என்சி கம்பெனிஸில் வேலை கிடச்சிது. ஸோ நாங்கள் அந்த கம்பெனிஸ் வந்துட்டு அந்த ஆஃபர் நாங்கள் எடுக்காமல் ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படித்தா ஸோ இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஜப்பான்லேயும் ஒர்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்களும் எங்கள் சென்சைட்டை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவரும் வந்துட்டு நீங்கள் நல்லா படிங்க, ஜப்பான்லேயும் நீங்கள் வேலை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னனால ஸோ டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் டாப் எம்என்சி கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து விட்டுட்டு ஸோ வி ஜாயின் வித் அவர் சென்சை. ஸோ 2 years பேக் முன்னாடி நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே வந்து ஜப்பானுக்கு இப்போது இன்டர்வியூக்காக போயிருந்தோம். ஸோ போன வருஷம் ஆகஸ்ட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஸோ அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஜான் பிரைட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ரயில்வேஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனாங்க. இப்போ அவர் ஜப்பானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நானும் வந்துட்டு ஒரு 5 கம்பெனிஸில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வர ஏப்ரலில் நான் ஜப்பானில் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அசோக் சென்சைக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கரூரில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல்லையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 6th standardலேருந்து இந்த லாங்குவேஜ் வந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மோர் தென் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் ட்ரெயினர்ஸ். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் மட்டும் சொல்லித்தராமல் ஹையர் எஜுகேஷனுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட் கௌரி பிரியா அப்படிங்கிறவங்க இப்போ ஷிசோகா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் வருங்காலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜப்பானில் போய் படிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி வித் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பட் ஆல்சோ வித் எஜுகேஷன். தென் ஸோ இப்போ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்தில் 2 lakh இந்தியன் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கரூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட சென்சையும் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அடுத்த ஜப்பானோட ஹப் அப்படிங்க சொல்கிற மாதிரி கரூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நான் என்னோட சென்சைக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு கல்வி பணியை, ஒரு வித்தியாசமான கல்வி பணியை நீங்கள் இந்த இளம் வயதிலேயே செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ. உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.